ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியிருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சம்பவம்லாம் கலந்த ஒரு தரமான மிஸ்டர் வெப்சீரிஸாக எடுத்து வச்சிருக்காங்க. மெயினாக அந்த சீரிஸோட மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு வித்தியாசமான கல்ட்டு சேர்ந்த நபராக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த கல்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் தான் பண்ணணும். ஆண்கள் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் திறந்து மூஞ்ச பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி வந்து வெக்கேஷனுக்காக வெளியே போகும்போது திடீர்னு அங்க மழை வந்த காரணமா நம்ம ஹீரோனுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல போயிட்டு விழுந்துடுறா. அப்ப யார் அப்படின்னு தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோனுடைய குழந்தை வந்துட்டு காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சம்பவத்தோடு சேர்த்து மிஸ்டி அதுக்கப்புறம் ட்விஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா அன்சோசன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2023 பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வார் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வியர்டா இருக்கும். சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களம் வந்துட்டு 90s டைம் பீரியட்ல நடக்குது. அதாவது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு ஒரு மேகசின்ல போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்காவில் நடந்த ஒரு சில போர் காரணமா இவங்களோட பிசினஸ் பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துடுது. சோ இது எப்படியாவது ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வார் நடந்து முடிஞ்ச எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க ஒன் பை ஒன்னா போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி இவங்களோட லைஃப் வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு சில வியர்டான சம்பவத்தோட சேர்த்து அந்த 90s டைம் பீரியட் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா வந்துட்டு அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா லைன் கேட் OTT ஆப்ல இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வ் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்துடைய மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா வந்துட்டு நல்லா இருந்துச்சு. சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய பார்ட் 1 இது வந்து கண்டினியூ ஆடுது. அதாவது கதையில வர நம்ம கிராட்டி ஃபேமிலி பாத்தீங்கன்னா பூமியில விண்கல் விழுந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முக்காவாசி பூமி அழிஞ்சு போயிடுது. பட் இருந்தாலுமே இவங்க ஒரு சில பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு பங்கர்ல பாத்தீங்கன்னா சேஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃபை எப்படியோ லீட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பங்கர்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகுது. ஸோ இவங்களுமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு சேஃபான பிளேஸை நோக்கி போகும்போது என்னமான ஒரு படத்தை ஃபேஸ் பண்றாங்க. கடைசியா இவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஹை மூமெண்டோடு சேர்த்து விஷுவலா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரினா ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா கிரீன்லேண்ட் டு மைக்ரேஷன். லைன் கேட் OTT ஆப்ல இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.